ஜீசஸ். இன்று பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நிச்சயமாய் இன்று அவர் மகிமைப்படுவார். பாடல் ஆராதனை வேளைகளிலும் தேவ செய்தி வேளைகளிலும் அவர் உங்களோடு முகமுகமாய் பேசுவார். தன் அபிஷேகத்தினால் உங்களை அவர் நிரப்புவார். இந்த நாள் அந்த தேவனுடைய மன்னாவை வானத்திலிருந்து இறங்கி வருகிறதான அந்த ஜீவ அப்பம் உங்களை ஆளுகை செய்கிறதாய், உங்களை வழி நடத்துகிறதாய், உங்களை போஷிக்கிறதாய், உங்களுக்கு போதுமானவராய் அவர் நிச்சயம் வருவார். அந்த சமாதானத்தின் கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாகவும் நாம் நம்மையே தாழ்த்தி இந்த ஆரம்ப ஜெப வேளைகளில் தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். பரிசுத்தமுள்ள அன்பின் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, அப்பா, நாங்கள் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு மனமாய் கூடியிருக்கிறோம். என் கர்த்தர் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்போ நாங்கள் வேடிக்கை பார்க்கிறவர்களாய் ஏதோ ஒரு சமயத்தில் நாங்கள் இந்த ஆராதனை நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்ல தகப்பனே, உமது நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இந்த ஆராதனையிலும் தேவச்செய்தியிலும் கர்த்தர் நீர் கிருபைகளை கொடுங்க. அப்பா, இந்த நாளுக்குரிய இந்த அபிஷேகம் எங்களுக்குள் தங்கி இருக்கட்டும். இந்த நாளுக்குரியதான உம்முடைய மன்னா, அந்த ஜீவ அப்பம் எங்களுக்கு போதிக்கும்படியாய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாய் நம் கரங்களை தட்டுவோம். வீட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்க தேவஜனமே உற்சாகமாய் ஆமென், ஹல்லேலூயா, கரங்களை தட்டுவோம். ஆமென், ஹல்லேலூயா. 6 நாள் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். 7ஆம் நாள் அந்த நாள் அவருடைய நாள். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக கொடுக்கப்படுற நாள். அதில் எந்த சூழ்நிலையும் நம்ம அதை மனதிலே அந்த துக்கமோ சந்தோஷமோ பல கஷ்டங்களோ அதெல்லாம் நினைச்சே பார்க்கக்கூடாது. ஏனால் எல்லாவற்றையும் அவர்களை கொடுத்துடுறோம் இல்லையா? நம்ம என்ன செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்யணும்னா, துதியின் ஆடையை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து அவரையே துதித்து கொண்டிருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? நம்ம சேர்ந்து பாடுவோமா? துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்து எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாது. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது ராஜா என்று சொல்கிறான், கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைத்து நான் என்னத்தை செலுத்த முடியும் என்று அவன் ரட்சிப்பின் நான் தொழுது கொள்வேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பலில இனி அழுகையில, புலம்பலில இனி அழுகையில என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. நாம் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது நாம் எல்லா கவலையும் மறந்து நாம் புதிய செய்ய முடியும். ஆமென். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன்.
எத்தனையோ நன்மை செய்தவரை, எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரை கிருபை உள்ளவரை என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரை கிருபை உள்ளவரை என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடல், ஒரு நாளும் என்னை மறா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை நான் துதிப்பேன். ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் எப்போதும் நம்மை மறவாத தேவன். அவர் உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன். தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். நாம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். சொல்லுங்க. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களால் என்னை வலுவாமல் காத்தீரையா. எத்தனை ஆண்டுகள், எத்தனை காரியங்கள், எத்தனை மாதங்கள் இருந்தாலும் நம் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், நம்மை வழுவாமல் காக்கிற தேவன் அவர் ஒருவரே, நம் இயேசு கிறிஸ்து. வருடங்கள் காலங்களால் என்னை வழுவாமல் காத்தீரையா. சொல்லுங்க. வருடங்கள் காலங்களால் என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தா நீர் என்னை தாங்கி,
உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அவர் வாக்கு பண்ணின தேவன், அவர் ஒரு மறப்பதில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் என் கிருபை உண்மை நிச்சயிக்காது என்று சொன்ன என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கின்படியாக அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் செய்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கனுக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கனுக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. நீர் என் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீர் என் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தத்தம் பண்ணின தேவன், வாக்கு எப்போதும் அவர் செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. வாக்கில் அவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த பாடல் அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். இந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். அலங்கார வாசலாலே
பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆலயம் செல்லுவதிலே அது மகிழ்ச்சி தருகிறது. ஆமென். தாவீது ராஜா சொல்லுகிறான், இப்போது நம் ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னால் சொல்லி. ஆமென். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கின்றதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கின்றதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோமே. நன்மை செய்வதற்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோமே. என் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா. தேவனை எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட அந்த நிச்சயத்தோடு கூட மன மகிழ்ச்சியாய் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், உமது பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? உற்சாகமே ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. தேவனை நம்மை நிச்சயமாய் அவர் கைவிடுகிறவராய் அல்ல. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது தேவன் அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தார், நீங்கள் கானானை சுதந்திரிப்பீர்கள் என்று. ஆனால் அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, அவர்கள் பயந்தார்கள். சத்துருவிற்கு எதிர்த்து செல்வதற்கு, போராடுவதற்கு அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் செல்லவில்லை. அவர்கள் யாரை கொள்ளையாய் அடித்து விடுவார்களோ என்று எண்ணினதான அவர்கள் குழந்தைகள், அந்த அடுத்த தலைமுறையினரே அதை சுதந்திரித்தார்கள். தேவன் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை அவரது விடுதலையால் அவர் நமக்கு நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதத்தை செய்வார் என்று எதிர்பார்த்து அல்ல, அற்புதத்தை செய்ததால் நான் நன்றி சொல்லுகிறேன் என்று அல்ல, எனக்கு நிச்சயம் செய்வார். அந்த அற்புதத்தை நான் விரும்புகிறதான அந்த இலக்கை அடைவதற்கு தேவன் எனக்கு நிச்சயம் உதவி செய்வார் என்று அவர் பேரன்பில் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த விடுதலையை நமக்கு கொடுப்பார். அந்த விடுதலை, அந்த சமாதானத்தை நமக்குள் வைக்கும் பொழுது நம் உள்ளத்தில் ஒரு ஆனந்த பாக்கியம் வரும். அந்த மகிழ்ச்சியினால் நம் உள்ளம் நிரம்பும். அதே மகிழ்ச்சியோடு, அதே சந்தோஷத்தோடு இந்த பாடலை, உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன், உம் விடுதலையால் என் உள்ளம் மகிழ்கின்றது என்று நம் ஆவியில் களி கூர்ந்தவர்களாய் இந்த பாடலை உற்சாகமாய் பாடலாமே. கைகளை தட்டி உற்சாகமாய் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன், உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கிறது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன், உம் விடுதலையாய் உள்ளம் மகிழ்கிறது. உம்மை போற்றி பாடுவேன் ஜீவன் இருக்கும் வரை, உம்மை நோக்கி பாடுவேன் ஜீவன் இருக்கும் வரை. எனக்கு நன்மை செய்தீரே, செய்தீரே, செய்தீரே. எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எனக்கு நன்மை செய்தீரே, செய்தீரே, செய்தீரே. எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். ஏசையா நன்றி, ஏசையா நன்றி, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன், உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கிறது. அவர் உங்களை உயிரோடு காக்க உங்கள் மீது அவர் நோக்கமாயிருக்கிறார். வியாதியிலிருந்து மீட்கிறார், சுகவீனத்திலிருந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். அந்த மிகுந்த இரக்கத்தினால் உங்களை அவர் போஷிக்கிறார். அதற்கு நன்றி சொல்லலாமே. உயிரோடு என்னை காக்க என்னில் நோக்கமணி, உயிரோடு என்னை காக்க என்னில் நோக்கமணி. வியாதியினின்று மீட்டீரே, மீட்டீரே, மீட்டீரே. மிகுந்த இரக்கத்தினால், மிகுந்த இரக்கத்தினால் என் வியாதியினின்று மீட்டீரே, மீட்டீரே, மீட்டீரே. மிகுந்த இரக்கத்தினால், மிகுந்த இரக்கத்தினால். ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி, ஏசையா நன்றி ஐயா.
ஏசையா நன்றி, உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கிறது. இந்த செல்வத்தில் மகிழ்வதை விட, மிகுந்த செல்வத்தில் மகிழ்வதை விட, உந்தன் சமூகத்திலே சமூகத்திலே மகிழ்ந்திருக்கின்றேன், உந்தன் சமூகத்திலே சமூகத்திலே மகிழ்ந்திருக்கின்றேன். ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி, ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி, உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கிறது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கிறது. ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தமான தேவனை நாம் தரிசிக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரை தொட வேண்டும், அவரது சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். அநேக காரியங்களில் நாம் நம்மையே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பெத்சிமேத்தின் மனிதர்கள் அன்று தேவனை பார்ப்பதற்கு, தேவனுடைய பெட்டியை பார்ப்பதற்கு துணிந்தார்கள். அதனால் ஜனங்களுக்குள் 50,000 பேருக்கு மேலாக சங்காரம் ஏற்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தான், பரிசுத்த ஜாதி என்று தேவனால் வார்த்தைகளை பெற்றவர்கள் தான். சீனாய் மலையில் தேவனுடைய சத்தத்தை, அந்த இடி முழக்கமான சத்தத்தை கேட்பதற்கு அவர்களிடம் பரிசுத்தம் இல்லை. நாமும் அப்படித்தான். தேவனை பார்க்க வேண்டுமா, தேவனை தரிசிக்க வேண்டுமா, நம் ஒவ்வொரு நிலைகளிலும் அவரை பாட வேண்டுமா, அதற்கும் நமக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும். அந்த பரிசுத்தத்தின் எல்லை அவர். அந்த பரிசுத்தத்தின் தேவனை நாம் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம் மத்தியில் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் அபிஷேகத்தை நம் மீது கொடுப்பார். அந்த பரிசுத்தத்தின் குறைவு உங்களிடம் குறைவாக இருந்தால், ஒருவேளை அது இல்லை என்று நினைத்திருந்தீர்களானால், இந்த வேளை, இந்த விசை தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமானவரே உமது பரிசுத்தத்தால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி உங்கள் மனதில் நினைத்து இந்த பாடலை நீர் எங்களோடு பாடுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை நிரப்புவார். தம் பரிசுத்தத்தினால், தம் அபிஷேகத்தினால் உங்களை நிச்சயமாய் அவர் நிரப்புவார். அந்த அபிஷேகத்தோடு நாம் இந்த பாடலை உற்சாகமாய் ஆவியில் இணைந்தவர்களாய் பாடலாம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சுதிகண மகிமைக்கு பாத்திரரே, என் சிருஷ்டிகரே, என் நாயகரே, சேனைகளின் கர்த்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் மாத்திரமே, என் சிருஷ்டிகரே, என் நாயகரே, சேனைகளின் கர்த்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே,
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்துதி கன மகிமைக்கு பாத்திரரே. என் தேவனே, என் இயேசுவே, என்னை ஆளும் பரிசுத்த நீரப்பா. நான் உயிர் வாழ்வதே உம்மை ஆராதிப்பதற்கு. உம்மை ஆராதிப்பேன் என்றுமே என்று அந்த பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கலாமே. என் தேவனே, என் இயேசுவே, என்னை ஆளும் பரிசுத்தரே, உயிர் வாழ்வதே உம்மை ஆராதிக்க ஆராதிப்பேன் என்றுமே. என் தேவனே, என் இயேசுவே, என்னை ஆளும் பரிசுத்தரே, உயிர் வாழ்வதே உம்மை ஆராதிக்க ஆராதிப்பேன் என்றுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்ரீகண மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே துதி கன மகிமைக்கு பாத்திரரே, துதி கன மகிமைக்கு பாத்திரரே. ஓ ஹalleluya ஹalleluya. அந்த தேவன் நம் துதி கன மகிமைக்கு அவர் பாத்திரராய், அந்த தேவன் நாம் செலுத்துகிறதான எல்லா துதிக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கணத்திற்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். நாம் கைகளை உயர்த்தி சொல்லலாமே. என் சிருஷ்டிகரே, என் நாயகரே, என் சேனைகளின் கர்த்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர், என் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், என் ஜெயபலமானவர், அந்த அக்கினி மயமானவர் எனக்குள் இருக்கும் பொழுது நான் எதை கண்டும் பயப்பட மாட்டேன். அந்த பரிசுத்தத்தின் தேவன் எனக்குள் வாசம் செய்யும் பொழுது எந்த சத்துருவும் என்னை மேற்கொள்ள முடியாது. அது சத்துருவின் சூழ்ச்சிகளாக இருந்தாலும், மனுஷனின் சூழ்ச்சிகளாக இருந்தாலும், சத்துருவானவன் தந்திரமாய் நுழைய நினைத்தாலும் அது உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த பரிசுத்தத்தின் தேவனை நாம் இன்னும் அதிகமாய் ஆராதிக்கலாம். என் சிருஷ்டிகரே, என் நாயகரே, சேனைகளின் கர்த்தரே என்று ஓ ரீமா காஷாபா அவரது அபிஷேகத்தை கேட்டு அந்த பரிசுத்தத்தை கேட்டு நிச்சயமாய் நீரனை ஆளுகை செய்கிறப்பா. அந்த சரணத்தை நாம் இன்னும் அதிகமாய் ஓ ரீமா காஷாபா ஓ லகதுனியா கரீமா காஷாபா அவரது அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய், நீர் என்னை சிருஷ்டித்தவர், நீர் என்னை படைத்தவர், நீரே என் நாயகர், நான் எதிர்பார்க்கிறதாய், நான் விரும்புகிறதாய் அந்த நாயகர் நீர் ஒருவரே, என் எல்லாவற்றையும் நான் உமக்கே செலுத்துகிறேன் சொல்லி நாம் அவரது சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நிச்சயமாய் ஒரு ரீமா காஷாபா அவர் உங்களை அபிஷேகிக்கிறவராய், தன் பரிசுத்தத்தினால் உங்களை நிரப்புகிறவராய் இருப்பார். ரீமா காஷாபா. சிருஷ்டிகரே, என் நாயகரே, சேனைகளின் கர்த்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் மாத்திரமே. சொல்லலாமே. என் சிருஷ்டிகரே, என் நாயகரே, சேனைகளின் கர்த்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே துதி கன மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே துதி கன மகிமைக்கு பாத்திரரே.
Hallelujah. Rima kashaba shaba. Oriandria karima kashaba baba baba. Oriandria karima kashaba baba baba. Thank you, glorious, wonderful. Thank you, glorious, wonderful Jesus. Orima kashaba. Oriandria karima kashaba. நான் உங்களை தெரிந்து கொண்டவர்களாய், ஓ நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று, ஓ தேவன் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது உங்களுக்குள் இருந்த அதே உற்சாகம், உங்களுக்குள் இருந்ததான அதே நம்பிக்கை, ஒரிமா காஷாபா, அவர் உங்களை பரிசுத்தம் பண்ணுவார், அவர் என்னை பரிசுத்தம் பண்ணுவார், அவர் என்னை நிச்சயமாய் பரிசுத்தமாக்குவார். இந்த பாவத்தின் சாயல் ஒரிமா காஷாபா, உலகத்தின் சாயல் எனக்குள் நான் தரித்திருந்தாலும் ஒரியாந்திரியா கரிமா காஷாபா, அந்த பரிசுத்தத்தின் தேவன் அவரது அபிஷேகத்தினால், ஓ அவரது அக்கினியினால், ஓ உங்களை தொடும் பொழுது ஒரிமா காஷாபா, ஒரிமா காஷாபா பாபா லகதுனியா கரிமா காஷாபா பாபா, அந்த அபிஷேகத்தோடு அந்த பரிசுத்தம் இருந்தால், ஓ நாம் அவரை தூய ஸ்தலத்திற்குள்ளும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும், ஓ நாம் அவரை நுழைந்து, ஓ நாம் அதில் நுழைந்து ஒரிமா காஷாபா, ஒரியாந்திரியா கரிமா காஷாபா, ஓ அவரை பணிந்து கொள்ள, ஓ அவரை ஆராதிக்க, ஒரிமா காஷாபா பாபா, தேவன் நிச்சயமாக ஒரிமா காஷாபா பாபா அந்த அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பும். அவரது தூய ஸ்தலத்திற்குள் ஓ நுழைவதற்கான ஒரு ஆந்திரியா கரிமா கஷாபா பாபா, ஒரு ரிபி பாபாராபா ஷாபா பாபா. தூய ஸ்தலத்தில் உம்மையே பணிந்து தொழுகிறோம். தூய ஸ்தலத்தில் உம்மையே பணிந்து தொழுகிறோம். உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்கவே. உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்கவே. இயேசுவே இயேசுவே தூயாதி தூயவரே. கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே தூயாதி தூயவரே. உங்கள் ஜெப அறைகளில் நீங்கள் அவரது சமூகத்தில் நீங்கள் நுழையும் பொழுது அவர் தன் அமைதியினால், தன் சமாதானத்தினாலும் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது ஒரிமா கஷாபா ரியாந்திரியா கரிமா கஷாபா, உங்களோடு அவர் தனிப்பட்ட விதமாய் பேசும் பொழுது அவர் தன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஒரியாந்திரியா கரிமா கஷாபா, உங்கள் சரீரம் பூமியில் இருந்தாலும் தேவனுடைய அந்த தூய ஸ்தலத்திற்குள் ஒரிமா கஷாபா லகதுனியா கரிமா கஷாபா, ஒரியாந்திரியா கரிமா கஷாபா பாபா. தெய்வீக அமைதி சூழ்ந்திட உம்மை பணிகின்றோம். தெய்வீக அமைதி சூழ்ந்திட உம்மை பாடுகின்றோம். உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்கவே. உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்கவே. இயேசுவே இயேசுவே தூயாதி தூயவரே. இயேசுவே இயேசுவே தூயாதி தூயவரே.
ஜீவ பலியாய் எங்களை உம்மிடம் அர்ப்பணித்தோ ஜீவ பலியாய் எங்களை உம்மிடம் எங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் நாமம் வாழ்கவே உன்னாமம் வாழ்க உன்னாமம் வாழ்க உன்னாமம் வாழ்கவே இயேசுவே இயேசுவே துதி ஆதி தூயவரே இயேசுவே இயேசுவே தூயாதி தூயவரே தூய ஸ்தலத்தில் உம்மையே பணிந்து தொழுகிறோ தூய ஸ்தலத்தில் உம்மையே பணிந்து தொழுகிறோ நாமம் வாழ்க நாமம் வாழ்க நாமம் வாழ்கவே நாமம் வாழ்க நாமம் வாழ்க நாமம் வாழ்கவே இயேசுவே இயேசுவே தூயாதி தூயவரே இயேசுவே இயேசுவே தூயாதி தூயவரே தூயாதி தூயவரே அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவதற்கு அந்த பரிசுத்தமான தேவனை அவரை நாம் பார்ப்பதற்குள்ள பரிசுத்தம், அவரை நினைப்பதற்கே ஒரு பரிசுத்தம் வேண்டும். அப்பா, நாங்கள் உம்மை நினைப்பதற்கு, உம்மை நாங்கள் தரிசிப்பதற்கே ஒரு பரிசுத்தம் வேண்டும். அப்பா, கேளுங்க, அந்த பரிசுத்தத்தினால் நிரப்பப்படும். ஒரு யாந்திரியா கர்ரி சாபா, ஒரு யாந்திரியா கல்லகதுனியா கர்ரிமா கஷாபா பாபா, ஒரு பிபி ஷாபா பாபா, துரா பாபா ஷாபா பாபா பாபா பாபா. Thank you, glorious, wonderful God. ஒரு யாந்திரியா கர்ரிமா கஷாபா பாபா. Thank you, Jesus. Thank you, glory. Thank you, glorious, wonderful God. உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய பரிசுத்தம் எங்களை ஆளுகை செய்யட்டும் தகப்பன். உம்முடைய பரிசுத்தம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பரிசுத்தம் எங்களை நிரப்பி ஆளுகை செய்யட்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. Thank you, glorious, wonderful God. அந்த பரிசுத்தத்தை எங்கள் மீது போர்த்துங்கப்பா, ஒரு போர்வையாய் போர்த்துங்கப்பா, சிரசின் மீது ஒரு மணிமுடியாய் வைங்கப்பா. நாங்கள் நடந்து செல்வதற்கு ஒரு ஊன்றுகோலாய், ஒரு முத்திரை மோதிரமாய், எங்கள் மேல் அங்கியாய், உமது பரிசுத்தம் எங்கள் மீது வரட்டும். உமது பரிசுத்தம் எங்கள் மீது வரட்டும். Thank you, glory. Thank you, glory. Thank you, glorious, wonderful God. அதற்குரிய மகிமை, அதற்குரிய அக்கினி, அந்த பரிசுத்த மேகம், அந்த பரிசுத்த அக்கினி, Thank you, glorious, wonderful God. நீர் நிரப்புங்கப்பா, நீர் நிரப்புங்க தகப்பனே, நீர் நிரப்புங்கப்பா, நீர் நிரப்புங்க. Thank you, glory. Thank you, glorious, wonderful Jesus. நீர் ஆளுகை செய்யுங்க ராஜா, பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓரி மாக்கா ஷாபா அப்பா, தேவ செய்திக்காய் நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். என் கர்த்தர் நீர் முகமுகமாய் பேசுங்கப்பா, பிரத்யட்சமாய் பேசுங்க தகப்பனே. ஓரி மாக்கா ஷாபா, ஓ உமது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஓ நீர் எங்களை பேர் சொல்லி அழைப்பீராகப்பா. ஓ அந்த கடக்க முடியாத அந்த நீச்சல் ஆழத்திற்குள் நாங்கள் செல்வதற்கு, அந்த அபிஷேகத்துக்குள் நிரப்பப்படுவதற்கு நீர் எங்களை பேர் சொல்லி அழைப்பீராகப்பா. வேத வார்த்தையின் மூலமாய் ஊழியரை மறைத்து நீர் பேசுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு யாந்திரியா கர்ரிமா காஷாபா, நீர் மகிமைப்படுவீராகப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. தெரிந்து கொண்டதான வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தினியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கல்லையின் மேலிருந்து இறங்கினான். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுதே அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நன்கு இந்த தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு இவர்களோடு கூட பேசும்படி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், விவாகமானவள், இப்பொழுது இவர் விவாகமானவள் புறப்படுகிறாள். அவள் புறப்படுகிற சூழ்நிலையிலே தகப்பனத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப்பை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்கிறார். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். என்ன ஆசீர்வாதம்? நீர் பாய்ச்சலான நிலத்தையும், நீர் எனக்கு ஒரு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, இங்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே ஏன் இந்த வறட்சி, ஏன் என்னுடைய வாழ்க்கையில சோதனை, என் வாழ்க்கை நல்லபடியாக தான் சென்று கொண்டிருந்தது, நான் ஆடலும் பாடலும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆரவாரத்தோடு தானே இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கையை போல் தான் இருந்ததே, இன்றைக்கு ஒன்றும் கையில் இல்லாதபடிக்கு ஒரு தரித்திரத்தின் சூழ்நிலை இருக்கிறதை போல ஒரு வறட்சியான நிலைமையில் நான் இருக்கிறேனே. ஒரு காலத்தில் நான் அனைவருக்கு உதவினேன், இன்றைக்கு எனக்கு ஒரு உதவி வருமா என்று சொல்லி எதிர்பார்க்கிற சூழ்நிலையில் நான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு காரியத்தை நான் செய்தாலும் அதிலே ஒரு ஜெயமில்லை, ஒரு வறட்சி தான் காணப்படுகிறது. ஐயா, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறது, நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த வார்த்தை என் வாழ்க்கை நிறைவேறவில்லையே. நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் வறட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேனே. ஐயா, நான் வாழ்ந்த என் தகப்பன் வீட்டில் ஆசீர்வாதமாக இருந்தேனே, என் தகப்பன் வீட்டில் பல நன்மைகளை நான் பெற்று ஆசீர்வாதமாக இருந்தேனே. ஆனால் என் புகுந்த வீட்டிற்கு எனக்கு மனமாகி நான் புகுந்த வீட்டிற்கு சென்ற பிறகு ஐயா பல சூழ்நிலைகள், பல காரியங்களை நான் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கு ஐயா ஒரு வறட்சியான நிலைமையிலே இருக்கிறேனே. இன்னைக்கு பல கேள்வி. சரி, கரெக்டா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசும்படி விரும்புகிறார்.
மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல், வற்றாத நீருற்றை போல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் செழிப்பாய் இருக்க வேண்டும், செழிப்பாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். இவன் மனமுடித்து புறப்படுகிறாள். புறப்பட்டவள் அவன் செய்த காரியம் பாருங்க, அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, யாரிடத்துல? கணவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தான் கழுதையின் எழுதி இறங்குகிறான். கழுதையின் மேலிருந்து இறங்குவதற்கு கணவனிடத்தில் உத்தரவு வாங்குறான். உட்கார்ந்து இருக்கிற கழுதையிலிருந்து கீழே இறங்குறதுக்கு நம்மளாம் வாங்க மாட்டோம். ரொம்ப நல்லவங்க, அல்லேலூயா அல்லேலூயா, அவங்க தான் பர்மிஷன் சொல்லி போனோம். Glory to Jesus. இவன் பாருங்க, கழுதை மேல இருந்து இறங்கி எங்க அப்பா கிட்ட ஒரு காரியம் கேட்க போறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுதான் கழுதை மேல இருந்து இறங்குது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஆமென். யார்கிட்ட கேட்கிறாங்க? காலத்தை பார்த்து கேட்கிறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். நீ கழுதையின் மேலிருந்து இறங்கினால் மட்டுமே உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் கிள்ளி சொல்லுங்க, கழுதையின் மேலிருந்து இறங்கினால் மட்டுமே உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் இவள் கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிறவ இப்ப கழுதையிலிருந்து இறங்கி வந்து தகப்படுத்தல கேட்கிறார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன செய்யணும் தெரியுமா? சில கழுதை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம். சொல்றேன், அதெல்லாம் என்ன தெரியும், இறங்கவே மாற்றோம். அது விட்டாலும் நாம விடுறது. அந்த கழுதை மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இறங்குவது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட திட்டமாய் பேசுகிறார். நீ இறங்கின மாத்திரம்தான் உன் வறட்சி செழிப்பாய் மாறும். நீ இறங்காத வரைக்கும் அது வறட்சியாகவே தான் இருக்கும். வாசிக்க கேட்போம். முதலாவதாக மார்க் 11:2 வாசிப்போம். மார்க் 11:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது என்ன பச்சை? எதையாவது பண்ணுங்க. இங்கு வேதம் சொல்லுகிறது, மனுஷன் ஒருவனும் ஏறியிராத கழுதை குட்டியை காண்பீர்கள். இதை ஆவியானவர் விளக்கி கொடுக்கிறது என்ன? ஒருவரும் ஏறியிராத கழுதை. இந்த கழுதைக்கு ஒரு தனி பெயரே உண்டு. என்ன பேருங்க? ஒருத்தரும் ஏறியிராத ஒரு கழுதை. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஒருவரும் ஏறியிராத கழுதை என்கிறதான ஒரு பெயர், இதற்கு ஒரு பெருமை இருந்துச்சு. அல்லேலூயா. இயேசுவை சுமந்தது அது வேறு. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு விளக்கி கொடுக்கிறார், ஒருவரும் ஏறியிராத கழுதை என்கிறதான ஒரு பெருமை இந்த கழுதை குட்டிக்கு இருந்துச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. ஒருத்தரும் ஏறியிராத கழுதை. பெருமை உள்ளவனை வைத்து கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்ப என்ன? நம்முடைய வாழ்க்கையின் வறட்சி மாற வேண்டுமானால் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல
வேண்டுமானால் பெருமை என்கிற சூழ்நிலையிலிருந்து அவைகளிலிருந்து நாம் இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா. இங்க எப்படி இந்த பெண் இந்த கழுதை மேலிருந்து இறங்கி வந்தாலோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில பெருமை என்று காணப்படுகிற அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் இறங்கி வர வேண்டியது நமக்கு அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த பெருமை? சிலருக்கு ஜாதி பெருமை, சிலருக்கு தன்னுடைய படிப்பு பெருமை, சிலருக்கு தாங்கள் தான் அழகாயிருக்கிறோம் என்று பெருமை, சிலருக்கு தங்கள் திறமைகளை குறித்து பெருமை, சிலருக்கு அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்த பெருமை, சிலருக்கு நான் தான் அதிகமா தசமமாக விதைக்கிறேன் என்ற பெருமை, நான் தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அதிகமான காணிக்கைகளை கொடுக்கிறேன் என்கிறதான பெருமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட சொல்லுகிறார், அந்த பெருமை என்கிற எண்ணத்திலிருந்து நீங்கள் கீழே இறங்கி வர வேண்டும். ஏனென்றால் பெருமையில் உங்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஜாதி பார்க்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜாதி பார்க்க கூடாது. அல்லேலூயா. நீ என்ன காஸ்ட், நீ எந்த காஸ்ட்? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளை அறிந்து கொள். இன்றைக்கு இந்த பிசாசுகள் பிடித்திருக்க சிலர் உண்டு. எங்க சிலர் சொல்லுவாங்க, பேசுவாங்க, அண்ணே இப்படி அவங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கப்பல் வைத்து ஒரு தொழில் செய்கிற ஒரு குறிப்பிட்டதான ஒரு குடும்பம் அந்த வீட்டுக்கு நான் அழைத்திருந்தார். நான் போயிருந்தேன். அவங்க பேசுறாங்க பாருங்க, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஜாதிகளை குறித்து பேசிக் கொள்கிறார்கள். எனக்கு மிகுந்த துக்கம். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை அறிந்து கொள். அந்த ஜாதி பெருமை ஒன்றும் செய்யாது. யோசிச்சு என்ன பண்ண ஒரு ஜாதியை வச்சு நீ நம்ம சொல்லுவோம், நாங்க அது, நாங்க இவங்க, நாங்க அவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பெருமை அதை குறித்து அறிந்துக்கள். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, படிப்புல நான் ரொம்ப அதிகம் அப்படின்னா பெருமைலாம் இருக்கு. நிறைய பேர் அழகுல பெருமை. நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோத்திரேன் என்ன மாதிரி யார் அழகா இருக்கா? என் வீட்டான ஒரு அம்மா இருந்தாங்க, பழைய வீட்டான. என் பிள்ளை தான் இந்த பிளாக்லயே என் பிள்ளை தான் அழகு. அவன் வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போச்சு. இன்னைக்கு அழகை குறித்து பெருமையாய் பேசுவது. உனக்கு ஒரு திறமை இருக்கலாம், தாழ்ந்து இருக்கலாம். அந்த தாழ்ந்தை குறித்து, திறமை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. உனக்கு கொடுத்தது கர்த்தர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய ஆசீர்வதித்திருப்பார், அந்த ஆசீர்வாதத்தை குறித்து அவனுக்கு பெருமை வரக்கூடாது. பாக்கெட்ல பணம் நிறைய இருந்துச்சுன்னா பேச்சு வித்தியாசமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பேங்க் பேலன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா பேச்சே வித்தியாசமா இருக்கும். நான் பார்த்துருக்கேன் சிலரெல்லாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு உதவி எதிர்பார்த்து நான் போயிருந்தேன். அவருடைய அப்படியே அழகா உட்கார்ந்து இருக்கிறார். அவர் எனக்கு பணிவிடைகள் செய்கிறவர். கடைசி காலத்துல அவருக்கு பணிவிடை செய்து அப்பதான் புரிஞ்சுக்க ஒரு காரியத்தில் வந்திருக்கிறதுனால என்ன செய்யறாங்க இவங்க பெருமை. பார்த்த என்னையா இது ஜனம், என்ன மனுஷன். அல்லேலூயா. இந்த பெருமையை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்து பல உதாரணங்களை ஏற்று சுட்டி காண்பித்து இருக்கிறேன். அறிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமா? கர்த்தர் உனக்கு எதை கொடுத்தாலும் சரி, அது கர்த்தருக்கு என்று கர்த்தரை முதலாவது வையுங்கள். ஆமென். அல்லேலூயா. அதில் கர்த்தரை முதன்மைப்படுத்துங்கள். கர்த்தர் பெருக, நான் சிறுக என்று சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நல்ல பாட கிருபைகளை கொடுத்திருக்கலாம், இல்ல நல்ல பேச கிருபைகளை கொடுத்திருக்கலாம். எல்லாம் தேவனுடைய கிருபை என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல உங்க வீண் பெருமை வேண்டாம். நல்ல தொழிலை கொடுத்திருக்கலாம், அந்த தொழிலை கொடுத்து பெருமை பாராட்டக்கூடாது. தெரிஞ்சுக்கிற பெருமை வரக்கூடாது. நான் பெருமை பாராட்ட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இயேசு மகாராஜாவை குறித்து. ஆமென், அல்லேலூயா. அவரை உயர்த்துங்கள், அவர் நாமத்தை உயர்த்துங்கள். எந்த ஜாதி பெருமை, அழகு, அது எந்த பெருமை நமக்கு காணப்படக்கூடாது. ஆமென். அப்படியானால் பெருமை என்கிற கழுதையை விட்டு நீங்கள் கீழே இறங்க வேண்டும். அப்படி இறங்கி வந்தாதான் blessing. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றார். இங்கு வேதம் சொல்லுகிறது காணாமல் போன ஒரு கழுதை. அல்லேலூயா. இது என்ன கழுதைங்க? சத்தமா சொல்லுங்க. காணாமல் போன கழுதை. ஒன்று பார்த்தோம், பெருமையா இருக்கிற ஒரு கழுதை. இரண்டாவது, இங்கு சவுலுடைய தகப்பனாகிய கீசுடைய கழுதை காணாமல் போய்விட்டது. காணாமல் போன கழுதை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியன்னா அந்த கழுதை என்ன இருக்காதுங்க, தவறா நினைக்காதீங்க, பைபிள் தான் பேசுறோம். ஆமென். காணாமல் போன கழுதை காணோம். திடீர்னு இருக்கும், திடீர்னு காண வேண்டும். ஹல்லேலூயா. சண்டே சர்வீஸ்ல காணாம போயிடும், வாலண்டியர் மீட்டிங்ல காணாம போயிடும், ஒரு விசேஷ கூட்டத்தில் காணாம போயிடும். எங்க தேடணும்? சவுல் எப்படி தேடி கொண்டு வந்தார் அதே மாதிரி தேடணும். எங்க 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 கழுதை காணோம், எங்க கழுதை காணோம். அடிக்கடி காணாம போயிடும். என்னங்க பக்கத்துல பாத்துங்க, அடிக்கடி காணாமல் போயிடும். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு பாடுகளின் ஜீவி வந்தாலே காணாம போயிடும், ஒரு வேதனை வந்தா காணாம போயிடும். ஆனா என்னத்தை ஆண்டவரை தேடி, என்னத்தை கத்தரை தேடி, என்னை தான் சபைக்கு போய் ஒரு நன்மையும் இல்லை, காணாமல் போயிடும். தேவ சமூகத்தை விட்டு விலகுகிற கழுதை இது. காணாமல் போகிறது தேவ சமூகத்தை விட்டு விலகுகிற கழுதை. ஐயா, நீ சபையில் இருக்க வேண்டும். நீங்க நிறைய பேரை பார்த்திருக்கிறீங்க, சண்டே தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டும் வச்சிருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? சண்டே தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டும், அங்க இங்க ரொம்ப பிஸி. நான் சொல்லுவேன், சண்டேல ஃபங்க்ஷன் கூட போகக்கூடாது, சண்டேல வெளியே அங்கேயும் ஓடக்கூடாது. சோதரேமே. ஆனா நம்ம என்ன செய்வோம்? சண்டே தாங்க போவோங்க. சொல்லுங்களா? கர்த்தருடைய ஓய்வு நாள் அது தேவனுக்கென்று செலவு செய்யக்கூடிய நாள், அது தேவனுக்கென்று காணப்படக்கூடிய நாள். இந்த காணாமல் போற கழுதை என்ன பண்ணணும்? இப்படி தான் சுத்தம். இது வேதமானவாய் சொல்லுகிறது. திடீர்னு பாஸ்டர் மேல கோபம் வராது, திடீர்னு ஊழியத்து மேல கோபம் வராது, திடீர்னு பக்கத்தில் இருக்க ஆட்கள் மேல கோபம் வராது. அப்புறமா போகணும், பேசணும், கழுதை வர வைக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். உங்க ஸ்கூல் டீச்சர் திட்டா கேட்கிறீங்களா? பேசணும், பேச பாருங்க. பிள்ளைகளை ஸ்கூல் டீச்சர் கழுதை படிக்கதா பாருங்க. எடுக்கிறவங்க கத்தர் கொடுக்குறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டியா? ஆலயத்துக்குள்ள வந்துட்டியா? தேவனுடைய ஆலயத்தில் முதன்மையாக. ஆமென். ஆலயத்துக்குரிய காரியங்கள் முதன்மையாக செயல்படும். எல்லாவற்றிலும் முதன்மையாக இருந்து எல்லா கூட்டங்களும் கடந்து வாங்க. எத்தனை கூட்டங்கள் வைக்கிறாங்களோ கடந்து வாங்க. அவ்வளவு பெரிய பிஸியான நாட்கள் இல்லைங்க. எனக்கு நல்லா தெரியும். கண்காணியா இருக்கிறபடினால கண்காணிக்கு தெரியும் இந்த ஒவ்வொருத்தர் பிஸி என்னன்னு தெரியும். இன்னைக்கு கூட நிறைய பேர் வரல. யோசிச்சு பாருங்க, காணாமல் போகும், அப்பப்ப காணாம போயிடும்.
இந்த காணாமல் போகிற புரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. அப்ப என்ன, தேவனுடைய ஊழியத்தில் விழுந்து விடு. உனக்கு ஒரு பொறுப்பு கருத்தில் கொடுத்திருக்கிறாங்களா, அந்த பொறுப்பை செய்து முடிக்க வேண்டும், அதை நேர்த்தியா செய்ய வேண்டும். ஒரு ஊழியை கையில கொடுத்திருக்கிறாங்க, அதை செய்யணும். அதை நேர்த்தியா செயல்படு, மறைச்சு போயிடாத. நான் யோசித்தேன், நீங்க வரும்பொழுது இந்த பாயிண்ட் நான் மைண்ட்ல வச்சு யோசித்தேன். வரும்பொழுது காணாமல் போன காலத்தை யோசிக்கும் பொழுது காணாமல் போனவர்கள் எல்லாம் யோசித்து பார்த்தேன். யாரெல்லாம் ஊழியத்திலிருந்து காணாமல் போயிட்டாங்கன்னு யோசித்து பார்த்தேன். அதை யோசித்து பார்க்கும் பொழுதுதான் புரிஞ்சது, அவங்க ஒவ்வொருக்குள்ள ஒவ்வொரு பாவங்கள் இருந்தது, ஒவ்வொருக்குள்ள சில அசுத்தங்கள் ஒட்டி கொண்டிருந்தது, ஒவ்வொருக்குள்ள சில பெருமைகள் ஒட்டி கொண்டிருந்தது, ஒவ்வொருக்குள்ள சில வீணான காரியங்கள் உள்ளே ஒட்டி கொண்டிருந்தது. நிலைத்து நிற்க முடியவில்லை, காணாமல் போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன, காணாமல் போன கழுதையா இருக்கக்கூடாது, தேவனுடைய ஆலயத்தில் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக என்னாகும் 22:28. கழுதையின் வாயை திறந்தார். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிழையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. இங்க நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு வித்தியாசம் விலைக்கு கொடுக்கிறபடி நான் கொடுக்கிறேன், அறிந்து கொள்ளுங்க. பிழையன் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறான், அது வழி விலகி போகிறது. முன்பதாய் பார்த்தால் தேவதூதன் நிற்கிறான், இவன் அடிக்கிறான், இதெல்லாம் நடைபெறுகிறது. ஆனா இந்த கழுதைங்கிற சாப்டர்ல ஆவியானவர் கொடுக்கிறாரு, இந்த கழுதை கூட கூட பேசுற கழுதை. என்ன கழுதையா சொல்லுங்களேன், என்ன கழுதை? கூட கூட பேசுற கழுதை. நாம் இறங்கி வர வேண்டிய அனுபவம் என்ன? இந்த வீட்டுக்குள்ள கூட கூட பேசுவோம் பாத்தீங்களா? இப்ப அவர் வருவார், டயர்டா வருவார், வேலை முடிச்சு வராங்க வச்சு இந்த பக்கம் தான் பேசுவோம். வேலை முடிச்சு வராங்க, இல்ல ஏதோ வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, வரும்பொழுதே பயங்கரமான செய்வாங்க, பெரிய லிஸ்ட் கொடுக்கும். ஏதாவது அவங்க சொன்னாங்க கூட கூட. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு சண்டை, கவனிக்கணும். கணவனுக்கு மனைவிக்கு சண்டை. இப்போ ஒரு பாஸ்டரோட கவுன்சிலிங் வந்திருக்கிறாங்க. இப்ப பாஸ்டர் அந்த அம்மா சொல்லுது, என்ன சொல்லுது, போட்டு போட்டு அடிங்க, செம்ம அடிங்க அப்படின்னு. பாருங்க எப்படி அடிச்சிருக்கிறாரு. அவரா அப்படியே பார்த்தாரு, சொல்றாரு, என்னையா இப்படி அடிச்சிருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னார், முதல்ல என்ன நடந்துச்சு கேளுங்க. ஏங்க நான் ஒன்னும் பண்ணலைங்க, இந்த அம்மா நான் ஒன்னும் பண்ணலைங்க. சரிம்மா நீ என்ன பண்ண சொல்லு. அவர் அப்ப அடிக்கடி கை வாங்கினார் பாருங்க, பக்கத்துல ஷூ எடுத்து காட்டினாங்க. புரியுதா? அவர் அடிக்க கை வாங்கினாரு, பக்கத்துல இருந்த ஷூ எடுத்து அப்படி காட்டினேன். நான் எக்ஸ்ட்ரா பண்ணி. அப்ப என்ன, இந்த கூட கூட பேசுவார். குடும்பம் ஒரு பக்கம் கூட கூட பேசுவது, ஊழியத்தில் கூட கூட பேசுவது, ஊழிய காலத்தில் கூட கூட பேசுவது, எது தெரியுதோ தெரியலையோ, நல்லதோ கெட்டதோ சைலண்டா இருக்குது நமக்கு. ஆமென். அல்லேலூயா. அவசியம் இல்லாமல் பேசாத. இது அழகா இருக்குன்னா தவற நினைச்சுக்க, அது வாயாடி கழுது. கூட கூட பேசிட்டே செய்யுதுங்க, சமாதானம் இருக்காது, ஏதாவது பேசிட்டு இருக்கோம், வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசும், கூட கூட பேசிக்கிட்டு. அப்ப என்ன, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாய்க்கு முதலாவது காவலை போடு. நாம் நிறைய ஆசீர்வாதத்தை நம் வாயினால் தான் இழந்து போகிறோம். ஏனால் பாளையத்தை விட்டு வெளியே புறமே மீறியம் தள்ளப்பட்டு வெளியே பாளையத்தை விட்டு இருந்தாலே ஏன் இருந்த தன் வாயினால் பேசின காரியம். மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தால் குஷ்டரோகியாய் பாளையத்துக்கு புறம்பே காணப்பட்டார். ஐயா, கோராகு தாத்தான் ஆபிராம், அவனும் அவருடைய அவஸ்தைகளும் எல்லாம் அப்படியே பூமி இரண்டாய் பிளந்து விழுங்கி போட்டது.
ஏன் அப்படி நடந்தது? ஏன் அந்த காரியம் நடந்தது? தன் வாயினால் பேசின காரியம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் பேசினது. அறிந்து கொள், கூட கூட பேசுவது இருக்கக்கூடாது. எல்லாரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. அவர் அபிஷேகம் மேல இருக்கும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அனாயிண்டிங் மேல இருக்கும். யாரையும் பேசாத, உனக்கு தெரியுதோ தெரியலையோ பேசாத, சைலண்ட். நீ இஷ்டம் போல் பேசுவது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27வது அதிகாரம் 13-14 வாசித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை மாறுதாரம் அவர் சொல்லவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அமைதியாயிரு. எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பேச்சு, குடும்பத்தில் எதிர்ப்பேச்சு, சகோதரன் சகோதரிக்குள்ள சகோதரிகளுக்குள்ள எதிர்ப்பேச்சு, வீணான சண்டைகள், பிரச்சனைகள், நீயா நானா போட்டி, இப்படிப்பட்ட காரியம் விட்டு இறங்கி வந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்துக்குள்ளே கடந்து போக முடியும். ஹalleluya, ஹalleluya. அன்றைக்கு ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது. அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான், நாம் சகோதரர்கள். அப்பா, நீ எந்த பக்கம் தெரிஞ்சுக்கிறீங்க எடுத்துக்கோ, நான் அது பக்கம் பண்ணி. ஹalleluya. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். விட்டு கொடுக்கிறான். இன்னைக்கு விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. எதற்கு எடுத்தாலும் பேச்சு, எதிர்த்து பேசுவது, கூட பேசுவது. ஹalleluya. இதனை விட்டு இறங்கி வந்தாதான் நம்ம லைஃப்ல பிளஸிங் பார்க்கணும். ஒன்று, என பெருமையை விட்டு இறங்க வேண்டும். இரண்டாவது, காணாமல் போன தன்மை ஆலயத்தில் இருக்க வேண்டும். மூன்று, என்ன நாம் பார்த்தது, இந்த நியாயம் பேசுறது, கூட கூட பேசுறது இருக்க கூடாது. நான்கு, ஆதியாகமம் 49வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். இரண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. இசக்கார் இரண்டு பொதியின் நடுவிலே படுத்துக் கொண்டிருக்கிற கழுதை என்று வேதம் சொல்லுகிறது. இவன் யார்? இவன் யாருங்க? யாருங்க? யாக்கோபுடைய. அப்படிப்பட்ட இந்த இசக்காருக்கு தகப்பன் சொல்லுகிறான், இவன் பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற கழுதை. பொதியில என்னங்க? சொல்லுங்கள, ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருக்கிறீங்க, சொல்லுங்க. பொதியில என்ன? சுமை. கழுதை என்ன சுமக்கும்? அது என்ன பொதி சுமக்கும்? அழுக்கு மூட்டைய சுமக்கும். இது அழுக்கின் மத்தியிலே, அழுக்கு மூட்டையின் மத்தியிலே படுத்துக் கொண்டிருக்கிற கழுதை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் பழைய காரியத்தையே சுமந்து கொண்டிருக்கிற ஒரு கழுதை கூட வச்சு, பழைய காரியத்தையே சுமந்து கொண்டிருக்கு. எப்பவோ நடந்தது. அம்மா வீட்டில் அப்ப வாங்கி கொடுத்த பைக்கு, எப்ப அப்ப வாங்கி கொடுத்த பைக்கு சோதரேன்னு இன்னி வரைக்கும் பழையசையே பேசும். ஏதோ செய்ய மறந்துருப்பாங்க, பழையசையே பேசும், பழையசையை சுற்றி காண்பித்து பேசும். இன்னும் சொல்லணும்னா ஆழமா அழுக்கின் மத்தியில படுத்து உலகத்திலே புரண்டு கொண்டிருக்கிற கழுதை, அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கழுதை, ஐயா பாரத்தை பொதியை தேவனுடைய சமூகத்தில் வைக்க மறந்த கழுதை. உடைய வாழ்க்கையில ஒரு பாரம் இருக்கிறது, ஒரு பொதி இருக்கிறது, அதை நீ தேவ சமூகத்தில் வைக்க வேண்டும். இவன் பொதிகளின் நடுவிலே படுத்துக் கொண்டிருக்கிற கழுதையாயிருக்கிறான். தேவனை சுமக்க வேண்டியவன், சந்தோஷமாய் காணப்பட வேண்டியவன். எப்பவோ நடந்த காரியம், மற்ற காரியங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சு பேசிக்கிட்டே இருப்பது இன்னைய வரைக்கும்.
கல்யாணம் 20 வருஷம் ஆயிருக்குங்க, 30 வருஷம் ஆயிருக்கும். இப்ப கூட கல்யாணம் அந்த நாள் வந்து பேசிட்டு இருப்பாங்க அடுத்த வருஷம். பார்த்துருக்கீங்களா? இதுதான் என்னது பழசு, அந்த அழுக்கை வச்சிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் மாசு இருக்குமானால், பழையவைகளை நீ எடுத்து பேசுவாயானால், பழையவைகளை நினைத்துக் கொண்டிருப்பாயானால் ஒன்று முடியாது. நீ இறங்கி வர வேண்டும் அவைகளை விட்டு. ஒருவேளை அவர்கள் விட்டு உனக்கு கோபம் இருக்கலாம், தாபம் இருக்கலாம், அவர்கள் பேசாமல் அப்படியே மூர்க்கமாய் இருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, நீ சமாதானமாய் மாற வேண்டும். ஆமென். அது வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க மாட்டார். நீ ரெண்டு பொதிய நடுவில் படுத்துக் கொண்டிருக்க கூடாது. தேவன் என்ன செய்தார் தெரியுமா? இசக்காரை வாசிப்பு உபாகமம் 33:18. செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. இப்போ முதலாவது இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? பொதியின் நடுவில் படுத்துக் கொண்டிருக்கிற கழுதை. ஆனால் இப்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிற? கூடாரங்களில் சந்தோஷமாய். ஹல்லேலூயா. அப்ப கூடாரங்களில் சந்தோஷமாய் வாசம் பண்ணுவானாம், குடியிருப்பானாம். ஆனா அங்கே சொல்லப்பட்டது பொதியின் நடுவில் படுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. தகப்பன் வேற சொல்லுகிறான். தகப்பன் சொல்லுகிறது என்ன? பொதியின் நடுவிலே படுத்துக் கொண்டிருக்கிற கழுதை என்று சொல்லுகிறான். ஆனால் ஊழியக்காரனாகிய மோசே சொல்லுகிறான், இல்ல இல்ல இல்ல, அவன் கூடாரங்களிலே சுகமாய் குடியிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தாங்க ஊழியக்காரன் கையில கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆமென். நீ பொதியின் நடுவில் படுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று தெரியும். ஆகவே ஊழியக்காரன் கருத்துல கொடுக்கிறான். இங்க ஊழியக்காரன் சொல்றான், தகப்பன் சொன்னது அப்படியே மாற்றப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப எதற்கு நம் அனைவரும் கர்த்தர் ஒன்று கூடி சேர்த்து வைத்திருக்கிறார்? ஒரு காலத்துல பொதியின் நடுவில் படுத்துக் கொண்டிருந்தவர்கள் தான் நம்மை இந்த நாளிலே கர்த்தர் மாற்றி இன்றைக்கு கூடாரங்களிலே சுகமாய் தங்குபடி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த பழையவைகளை விட்டு, அசுத்தங்களை விட்டு, உலகத்தை விட்டு நாம் கடந்து வெளியே வந்து நாம் நேர்த்தியாய் செயல்படுகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம், வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 25வது அதிகாரம் 23வது வசனம். தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. இங்கு அபிகாயில் பாருங்க, தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கு. அப்படியானால் அங்கு என்ன நடைபெற்றது? வாசிப்போம் 21-22. தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிரமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தார். இங்கு நாபாலை கொன்று போடும்படிக்கு, அவருடைய எல்லா காரியங்களும் அழித்து போடும்படிக்கு இப்பொழுது இவன் புறப்படுகிற சூழ்நிலை. இப்பொழுது நாபாலின் மனைவி அபிகாயில் இப்பொழுது வருகிறாள். வந்து அவள் என்ன செய்யறாங்க? தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி. அப்ப இது எதை குறிக்கிறது? ஒரு நியாய தீர்ப்பு நடைபெற இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நடைபெறாதபடிக்கு இவன் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்குகிறான். நியாய தீர்ப்புக்கு தப்புகிற கழுதை, தப்புவிக்கிற கழுதை. இன்றைக்கும் எனக்கு அருமையான தேவப்பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துவிடக் கூடாது. நியாய தீர்ப்புக்கு தப்புகிற கழுதையாய் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த பெண்
தீவிரமாய் இறங்கினார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை எது நியாய தீர்ப்புக்கு நேராக இருக்கிறதோ அதை விட்டு நீ தீவிரமாய் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியும் இது ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு, இதற்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு தெரியுதா, அதை விட்டு சீக்கிரம் இறங்கி கீழே. அதையே பிடிச்சிட்டு இருக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நான் கடந்த நாட்களில் கேள்விப்பட்டேன். ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் இப்படியா சொன்னார், நம்முடைய ஈரல் இருக்கு பாருங்க, சரீரத்தில் இந்த ஈரல் பார்த்தீங்கன்னா அது தானாய் தன்னையே அது என்ன செய்யுங்க, கிளீன் பண்ணிக்கும். அது தானா தன்னையே கிளீன் பண்ணிட்டு ஒருவேளை அதில் ஒரு பழுது ஏற்பட்டுச்சுன்னா அந்த பழுது என்ன பண்ணுமோ அது அதையே தனியாக சரி பண்ணிக்கும். அது எப்படின்னு அவங்க விளக்கி சொல்றாங்க. இப்போ அதை இன்னொருத்தர் சொல்லும் பொழுது அவங்க டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அது எப்படின்னா இந்த ட்ரிங்க் பண்றவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரிங்க் பண்ணுவாங்க, முடியாது அப்படிதான் ட்ரிங்க் பண்ணுவாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈரல் பாதிக்கப்படும். ஒரு 10 நாள் ட்ரிங்க் பண்ணாம இருப்பாங்க. அந்த 10 நாள் என்ன பண்ணுமோ இந்த ஈரல் தன்னை பாதிக்கப்பட்டுச்சு பாருங்க, அது தன்னை சரி செய்து கொண்டு இவங்க சொல்லுவாங்க, எனக்கு குடிச்சால ஒண்ணு ஆகல பாத்தியா அப்படின்னும். இல்ல இல்ல இல்ல, அது ஆண்டவருடைய படைப்பு. ஆண்டவருடைய படைப்பு என்ன செய்யுதுன்னா அது தன் வேலையை நேர்த்தியாக செய்கிறது. அதே இந்த ஸ்மோக் பண்றவங்க இருக்கிறாங்க பாருங்க, அது இதை விட கொடுமையானது. அது என்ன பண்ணுமா, ஈரலை அது முற்றிலுமாய் டேமேஜ் பண்ணிடும். இன்னைக்கு எனக்கு தெரிந்த ஒருவர் அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, என்னுடைய உறவை சார்ந்தவர். அதை பேசும்பொழுது அந்த காரியம் தெரிஞ்சு. அப்ப என்ன, ஒரு ஈரலுக்கு இருக்கிற தன்மை பாருங்க, தன்னை என்ன செய்யுதுங்க, கரெக்ட் பண்ணு. நீ நாம தான் என்ன செய்யறது, நம்ம கரெக்ட் பண்ணலாம். இன்னும் எல்லா காரியங்களை செய்து, அசுத்தத்தை செய்து, வேண்டாததை செய்து, குடித்து புகைத்து எல்லா காரியங்களும் செய்து வாழ்க்கையை நாசம் பண்ணி கொள்ளும். ஐயா, அது நியாயத்திற்கு நேராய் போய்விடுகிறது. அல்லேலூயா. நீ நியாயத்திற்கு தப்ப வேண்டுமா, தேவனுடைய கோபத்துக்கு தப்ப வேண்டுமா? ஒருவேளை தேவன் மீது கோபமா இருக்கிறாரோ அந்த கோபத்தை ஆட்சவன் தப்ப வேண்டுமானால் நீ தேவ சமூகத்தில் விழுந்து காணப்பட வேண்டும். நீ நியாயத்திற்கு தப்ப வேண்டிய ஒரு கழுதையாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒன்று, பெருமை என்கிற சூழ்நிலை விட்டு நாம் இறங்கி வர வேண்டும், அப்பொழுது ஒரு வறட்சி மாறும். 2, தேவனை விட்டு தூர போய் விட்டாயா, தேவனை விட்டு காணாமல் போய்விட்டாயா, ஊழியத்தை விட்டு காணாமல் போய்விட்டாயா, ஜபத்தை விட்டு போய்விட்டாயா, நீ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உன் வறட்சி மாற வேண்டுமானால் நீ தேவ ஆலயத்தை ஊழியர்களை தேடுகிற பிள்ளையாக, தேவனை தேடுகிற பிள்ளையாக இருக்கும் பொழுது நீ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். 3, நியாயம் பேசுவது கூட கூட பேசுகிற அனுபவம் இருக்குமானால் நீ நன்மையை, ஆசீர்வாதத்தை காண முடியாது. பேச்சு தெளிவடைய வேண்டும். 4, பொதியை நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற கழுதையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயத்திற்கு தப்புகிற கழுதையா இரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பன் ஆண்டவரே அப்பா, நேர்த்தியான வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, கர்த்தர் அன்றைப்பா எங்களை அன்றைப்பா தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தரை நாங்கள் சோதரிக்கிறோம் தகப்பனே அப்பா. கொடுத்த வார்த்தைகளாம் தகப்பனே இந்த நாள் அன்றைப்பா அந்த வாரம் முழுவதும் தகப்பனே அதையே நாங்கள் தியானித்து தகப்பனே ஆவியில இன்னும் பலப்பட தகப்பனே கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை, நன்றியும் துதியும் கனமும் மகிமையும் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.